வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்றைக்கு 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் இயல் 4 வடிவியல்ல பயிற்சி 4.1 கொடுக்கப்பட்ட கணக்கு எண் 8 பார்க்க போகிறோம். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் டிஇஎஃப்பும் வடிவொத்த முக்கோணம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் பிசி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் எனில் இஎஃப்பின் நீளம் காண்க. இதுக்கு முன்னாடி எல்லா கணக்குலையுமே பார்த்தீங்கன்னா 2 முக்கோணங்கள் வடிவொத்த முக்கோணங்களாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் ஒரு பக்கம் கண்டுபிடிக்க கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவற்றின் ஒத்த பக்கங்கள் முதல்ல எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிருப்போம். இதில் 2 முக்கோணத்தோட பரப்பு கொடுத்துருக்குறாங்க, ஒரு முக்கோணத்துக்கு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இன்னொரு முக்கோணத்தோட அந்த பக்கத்தோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு படத்தை போடுவோம். 2 முக்கோணம் இருக்குது, ஒன்று ஏபிசி, இரண்டாவது முக்கோணம் டிஎஃப். முதல் முக்கோணத்தின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இரண்டாவது முக்கோணத்தின் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ பிசியோட நீளம் வந்து 2.1 சென்டிமீட்டர்னா இஎஃப்ஓட நீளம் என்ன? இதுதான் கேள்வி. வடிவொத்த முக்கோணங்கள்ல ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் படி தான் நம்ம கொண்டு வர போறோம். சரி, இதுல ஒத்த பக்கங்கள் எது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம படமே போடாம 2 முக்கோணங்கள் வடிவத்ததுன்னா அவற்றிலிருந்து எப்படி ஒத்த பக்கங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு. இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கானது. முக்கோணம் ஏபிசியும் டிஇஎஃப்பும் வடிவத்ததுன்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படியே தனியாக பிரித்து எழுதிங்க, ஏபிசி டிஇஎஃப்னு. முதல்ல இதில் இருக்கக்கூடிய பக்கம் ஏபி எடுத்துக்கோங்க, அதில் முதல்ல இருக்கக்கூடிய பக்கம் டிஇ, இதோட விகிதம் ஏபி பை டிஇ. அடுத்தது அடுத்த 2 பக்கம் இதில் பிசி எடுத்துக்கோங்க, அதில் டிஇஎஃப் எடுத்துக்கோங்க. அப்போ பிசி பை இஎஃப். இன்னும் என்ன விட்டு போச்சு? இதில் ஏசி, ரெண்டாவதுல டிஎஃப். இப்போ ஏசி பை டிஎஃப். இதுதான் ஒத்த பக்கங்களின் விகிதம், இவற்றின் விகிதங்கள் சமம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இது கோணமே கொடுக்காட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. இதுல இருந்து என்ன முடிவுக்கு வந்தாச்சு? பிசியோட ஒத்த பக்கம் இஎஃப் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பிசியோட ஒத்த பக்கம் இஎஃப். நான் படத்தை நான் மாற்றி போட்டிருக்கேன். 1வது படத்தை 2வதாகவும் 2வது படத்தை 1வதாகவும் எடுத்திருக்கேன். ஏபிசி 2வது எடுத்துக்கிட்டேன். நம்ம சொன்னோம் இல்லையா, 2 முக்கோணங்கள் வடிவொத்த முக்கோணங்களா இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்காங்க அந்த வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து சில முடிவுகள் அப்படின்னு. எப்படி? இரு வடிவொத்த முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம் அவற்றின் ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். இந்த பரப்பளவு டிஎஃப் ஏபிசியோட பரப்பளவுகளின் விகிதம், டிஎஃப்ஓட பரப்பு ஏபிசியோட பரப்போட விகிதமும் அதுக்கு ஒத்த பக்கம், இந்த டிக்கு ஒத்த பக்கம் ஏபி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இஎஃப் மட்டும் தான் எனக்கு தேவை. அப்ப இஎஃப்க்கு ஒத்த பக்கம் என்னது? பிசி. ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். அப்ப இஎஃப் ஸ்கொயர் பை பிசி ஸ்கொயருக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. டிஎஃப்பின் பரப்பு கணக்கிலே கொடுத்திருக்காங்க 16. ஏபிசியோட பரப்பு வந்து 9, 16 பை 9 எடுத்துக்கிட்டோம். இஎஃப் ஸ்கொயர், இஎஃப்ஏ எனக்கு தெரியாது, அதை நான் இஎஃப் ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன். பிசியோட மதிப்பு வந்து என்னன்னா 2.1. அப்போ 2.1 ஸ்கொயருங்கிறது பகுதியில் வருது. இதுக்கு அடுத்த ஒரு என்ன நடந்திருக்கும்னா, இஎஃப் ஸ்கொயர் மட்டும்தான் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கும். இந்த 2.1 ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது வகுத்துல இருந்து பெருக்கலா மாறி இருக்கும். அப்ப 16 இன்ட்டு 2.1 ஸ்கொயர் பை 9ன்னு கிடைச்சிருக்கும் எல்ஹெச்எஸ்ல. ஆர்ஹெச்எஸ்ல இஎஃப் ஸ்கொயர் மட்டும்தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா, 16 நம்ம என்ன எல்லாமே ஸ்கொயர்ல இருக்குது, இதையும் ஸ்கொயர் டேர்மா நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இஎஃப்ஓட மதிப்பு நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது 16, 9 வர்க்க எண்கள் அப்படின்ட்டு. அப்ப 16 எப்படி நம்ம எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் நம்ம அடுத்த வரையில செய்யறோம். 16க்கு பதிலாக 4 ஸ்கொயர், 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர். இது அப்படியே 2.1 ஸ்கொயர் வச்சுக்கிட்டோம். ஆர்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்கு? இஎஃப் ஸ்கொயர். எனக்கு இஎஃப் மட்டும்தான் வேணும். அப்ப இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிருக்கும். அதாவது இந்த ஸ்கொயர் எல்லாமே அந்த பக்கம் கேன்சல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கொயர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி என்ன கிடைக்கும்? 4 × 2.1 பை 3.
இப்போ இந்த 3ஐயும் 2.1ஐயும் 3ஆம் வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணலாம். 1 3 3 7 3 21ங்கிற மாதிரி 0.7ன்னு வச்சுக்கலாம். அப்போ இஎஃப் ஈக்குவல் டு என்ன இருக்குது மிச்சம்? 4ஐயும் 0.7ஐயும் பெருக்கணும். 7 நாங்க 28, ஒரு புள்ளி வச்சோம்னா 2.8 சென்டிமீட்டர். அப்போ இஎஃப் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 2.8 சென்டிமீட்டர். அப்படின்ட்டு கணக்கு எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.